எல்லாருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். இப்பொழுதும் கூட விசுவாசம் பற்றி படித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த விசுவாச வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும்போது நீங்கள் விசுவாசத்திலே வளருவீர்கள் என்று நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். தொடர்ந்து விசுவாச வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும்போது அபிஷேகம் நிறைந்த தேவனுடைய வாக்குத்தத்த வார்த்தைகளை நீங்கள் தேவையான அளவுக்கு கேட்டுக்கொண்டிருக்கும்போது அந்த வசனங்கள் உங்களுடைய இருதயத்தில் போய் தங்குகிறது. அப்பொழுது அந்த வசனங்களை பற்றிய விசுவாசம் உங்களுடைய இருதயத்தில் பெறுகிறது. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் என்று எழுதியிருக்கிறதே, ஒரு வசனத்தை உங்களுக்குள்ளே அனுப்பி விசுவாசத்தை துவக்குகிறார். நீங்கள் தொடர்ந்து அந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கும்போது அந்த வசனங்கள் தொடர்ந்து உங்கள் இருதயத்தில் போய் அந்த விசுவாசத்தை பெருக பண்ணுகிறது. உங்களுடைய இருதயத்தில் அந்த விசுவாசம் உறுதிப்படுகிறது. சந்தேகங்கள் மாறுகின்றன, பயங்கள் நீங்குகின்றன. கர்த்தர் எனக்கு சகாயர், அவர் எனக்கு உதவி செய்கிறார், அவராலே நான் ஜெயிக்கிறேன் என்று சொல்லி உங்களுக்குள்ளே ஒரு தைரியம், ஒரு பலன், ஒரு நம்பிக்கை, வருங்காலம் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று உங்களால் சொல்ல முடிகிறது. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும் என்று எழுதியிருக்கிறதே. நான் மறுபடியும் சொல்கிறேன், எழுதியிருக்கிறதே. இன்னொரு முறை சொல்லவா? எழுதியிருக்கிறதே. எழுதியிருக்கிறபடி செய்கிறவர். ஆதலால் இந்த விசுவாச வசனங்களை தொடர்ந்து கேட்போமாக. கடந்த செய்தியில் பாராக், தெபோராள், பாராக் மட்டும் போய் செய்திருக்க வேண்டிய வேலையை தெபோராலும் சேர்ந்து செய்கிற மாதிரி ஆயிடுச்சேன்னா பாராக் சொல்லிட்டான், நீ என்னோட வரலைன்னா நான் போக மாட்டேன். அவனுக்கு பயம், அவனுக்கு இன்னொரு உதவி தேவையாக இருந்தது. தெபோராலும் சொல்லிட்டான், நான் கூட வர்றேன் என்று சொன்னபோது அவள் அப்போவே சொல்கிறா, கர்த்தருடைய வசனமாக அது வந்துருச்சு, நீயா போய் செஞ்சுருந்தேன்னா இந்த பயணத்தோடைய மகிமை உனக்கு உண்டாயிருக்கும். ஆனால் நீ என்னையும் சேர்த்து கூட்டி போகிறேன்னு சொன்னதுனால கடைசிக்கு அந்த சிசேராங்கிற அந்த எதிரியோடைய சேனை அதிபதியை அவனை ஒரு பெண்ணிடத்தில் ஒப்பு கொடுப்பேன், அவள் அவனை கொன்று போடுவாள், ஆதலால் இந்த பயணத்தோடு இருக்க மகிமை ஒரு பெண்ணுக்கு போயிடும் அப்படின்னு தேபாரால் சொல்லிட்டா. இதிலிருந்து நம்ம என்ன நினைக்கிறோம்? கர்த்தர் நமக்கு சொன்னால் நம்ம செஞ்சால் அது நமக்கு நல்லது. ஏன்னா நாம் செய்யும்போது நாம் கர்த்தருடைய நாமத்தினாலே செய்த சகல நன்மைக்கும் பரலோகத்தில் பொக்கிஷங்கள் அங்கே இருக்கின்றன, அங்கே ரிவார்ட்ஸ் நமக்கு இருக்கிறது. ஆனால் பரவாயில்ல, இவன் இன்னொரு உதவியை கேட்டு வாங்கிட்டு போய் அதை செஞ்சான். சரி, இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் பேசுகிற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறவர். ஆதலால் நாம் அதை தைரியமாக செய்யலாம். நான் மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இன்னொரு முறை இப்போவும் சொல்கிறேன். கர்த்தர் இஸ்ரவேலர்கிட்ட வனாந்தரத்தில் இருக்கும்போது இஸ்ரவேலர்கிட்ட சொன்னார், அங்கே ராட்சதர்கள் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் போங்க, நான் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பேன்னாரு. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அந்த ராட்சதர்கள் அவங்க கண்ணு முன்னாடி நாங்கள்லாம் வெட்டுக்கிளிகள், எங்கள் கண்ணு முன்னாடியும் அப்படி தான் இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டாங்க, போக முடியாது அப்படின்ட்டாங்க. கடைசியில் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியாமல் போனதுனால வனாந்தரத்தில் அழிந்தார்கள். ஆனால் அவர்களுடைய பிள்ளைகள் 40 வருடங்கள் கழித்து அதே ராட்சதர்களை போய் மேற்கொண்டு ஜெயித்து அந்த தேசங்களை பிடித்து கொள்ளுகிறார்கள். முதல்ல இருந்தவங்களும் உத்தமர்கள் கிடையாது, அவங்களுடைய பிள்ளைகளும் கூட ரொம்ப உத்தமர்கள்னு கிடையாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நம்பினாங்களா?
இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் நம்புங்கள். இப்பொழுது நீங்கள் இருக்கிற நிலைமையில் கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள். ஏனென்றால் அவர் சொன்னதை செய்கிறவர். அதை நம்புங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக முடியும். இன்று உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் என்ன சொல்லி கொண்டிருக்கிறார்? அங்கே கானான் தேசத்தை இஸ்ரவேலருக்கு கொடுப்பேன் என்று சொன்னது போல உங்களுடைய வாழ்க்கையின் முன்னாக ஏதோ ஒரு கானான் தேசம் இருக்கிறதே, ஏதோ ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு முன்பாக கர்த்தர் வைத்திருக்கிறாரே. நீங்கள் விசுவாசத்தோடு போய் அதை சுதந்திரிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க தீர்மானியுங்கள், அதை சுதந்திரிப்பீர்கள். ஆம் அருமையானவர்களே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதை கர்த்தர் விரும்புகிறார். இந்த ஆசீர்வாதம் எப்படி வருகிறது? கர்த்தரையும் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறதுனாலே வருகிறது. நாம் யாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது. சில ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம இருதயத்தை ரொம்ப பக்குவமாக கரெக்டாக வச்சுருக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியும், வச்சுருப்போம். அது நமக்கு ஆசீர்வாதமாக வரும். ஆனால் எல்லா சமயத்துலேயுமா கர்த்தர் அவ்வளோ நம்ம எல்லோரும் அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருதயத்தை வச்சுக்கிட்டு இருக்கணும். ஆனால் நான் அது இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல, அப்படி இல்லாமல் இருந்தால் பரவாயில்லைன்னு சொல்ல வரல. ஆனாலும் பொதுவாக நீங்கள் அவரை நம்பி போய் கொண்டிருக்கும்போது நன்மையான காரியங்கள் வருகின்றன. நெருக்கடிகள் வரும்போது இருதயத்தை ஒழுங்காக இன்னும் கொஞ்சம் சரி பண்ணி வச்சுக்கிறலாம். இந்த இருதயம் நன்றாக இருக்கும்போது கர்த்தரை விசுவாசிக்க முடிகிறது. கடந்த ஒரு செய்திக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை திரும்ப 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 தேவையான அளவுக்கு கேட்கும்போது அது உங்களுடைய இருதயத்தில் விசுவாசமாய் மாறிவிடுகிறது. விசுவாசம் கேள்வியினாலே வரும், வேறு எந்த விதத்திலையும் விசுவாசம் வராது. சீஷர்கள் ஜெபம் பண்ணினார்கள், எங்களுக்கு கொஞ்சம் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணணும். அவர் அப்பயே உடனே விசுவாசத்தை அள்ளி கொடுக்கல. கடுகு விழுதை அளவு விசுவாசம் இருந்தாக்கா உங்களுக்கு இதெல்லாம் நடந்துடும் சொல்கிறாரு. இப்பொழுதும் அவருடைய வார்த்தையை நம்ப தீர்மானிக்கலாம். சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை, சூழ்நிலைகள்லாம் எதிர்மறையாக இருக்கிறது. செங்கடல் முன்னே நிற்கிறது, பார்வோனு சேனை பின்னால் இருக்கிறது. ஆனால் இப்போதைக்கு ஆபத்து வராமல் அங்கே மேகஸ்தம்பம் இஸ்ரவேலருக்கு எகிப்தியருக்கு நடுவாக இருந்தது. அதுபோல் உங்களுக்கும் இப்பொழுது அந்த மேகஸ்தம்பம் அங்கே இருக்கிறது. இப்பொழுது ஆபத்து வராமல் நீங்கள் காக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் இந்த சமயத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறேன். கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற அந்த தடைகளை நான் தாண்டுவேன். எனக்கு முன்னால் இருக்கிற செங்கடல் அது வழிவிடும். நான் உலர்ந்த தரை வழியாய் கடந்து போவேன். ஆனால் என்னுடைய சத்துருக்களோ என் பின்னே அதே செங்கடலில் மூழ்கி போவார்கள் என்றீங்க. இப்போ நீங்கள் சொல்லிக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தில் முன்னேறுவீங்களா? கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். ஓகே, இப்போ கடந்த செய்தியில் பாராக்கும் தெபோராலும் போய் அந்த 20 வருஷமாக இஸ்ரவேலை ஒடுக்கின அந்த எதிரியை ஜெயித்தார்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தேன். அதாவது இஸ்ரவேலர் வழக்கமாக கர்த்தரை விட்டு விலகி போய் பாகால்கிட்ட போகிறது வழக்கமாகி போச்சு. அதனால் ஒவ்வொரு தடவையும் இவர் சத்துருக்கள்கிட்ட ஒப்பு கொடுக்குறாரு. இந்த தடவை இவர் அந்த ஆத்சோரில் ஆளுகிற யாபின் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையில் இஸ்ரவேலரை விற்று போட்டார். 20 வருஷம் அவங்க இஸ்ரவேலை உத்தரப்படுத்துனாங்கன்னு வாசிக்கிறோம். சரி, பல அவங்க கர்த்தரை நோக்கி முறையிட்டாங்க. அப்பொழுது ஒரு இரட்சகனை கர்த்தரை எழுப்புகிறார் இந்த பாராக் மூலமாக. தெபோராள் அங்கே இருந்து தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டு இருக்கிறாள். பாராக்கிட்ட கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ இந்த நப்தலி கோத்திரத்திலும் செபுலோன் கோத்திரத்திலும் 10,000 பேர் ஆட்டில் கூட்டிகிட்டு போய் எதிரியை நீ முறியடிக்க சொல்லி கர்த்தர் உங்கள்கிட்ட போக சொல்லலையா அப்படின்னு தெபோராள் பாராக்க கேட்குறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே கர்த்தர் பேசி வச்சிருக்கிறார். அவன் என்ன சொல்கிறான், நீ வந்தால் ஒழிய போக மாட்டேன். சரி, நான் வர்றேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ 2 பேரும் போகிறாங்க, அந்த சேனையோடு போகிறார்கள். அந்த எதிரியோடைய சேனையை கர்த்தர் முறியடித்து துரத்தி விடுகிறார். அந்த எதிரியோடைய சேனையை கர்த்தர் கலங்க பண்ணினார் என்று எழுதியிருக்கிறது. கலங்க பண்ணினார். அப்பொழுது அந்த சிசேரா, அந்த சேனையின் அதிபதி,
அந்த சேனை தலைவன் அவன் வந்து ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாக தப்பி ஓடி போகிறானான். ஓடி போன போது அங்கே இஸ்ரவேலரோடு கொஞ்சம் அதாவது நல்ல நிலைமையில் இருந்த அங்கே ஒரு குடும்பம் அங்கே இருந்தது. ஏபேர் என்பவன் மோசையின் மாமனாகிய ஓபாவின் புத்திரனாக இருக்கிற கேனியரை விட்டு பிரிந்து கேதேசின் கிட்ட இருக்கிற சானாயிம் என்னும் கர்வாலி மரங்கள் அருகே தன் கூடாரத்தை போட்டிருந்தான். இந்த மோசையின் வகைரால் ஏதோ ஒருத்தன் வந்து அந்த பகுதியில் குடியிருக்கிறான். இந்த சிசரா இறங்கி ஓடும்போது அந்த வழியாக ஓடுறான். அந்த ஆட்கள் அந்த எதிரியோடைய ஆட்களோட ஓரளவுக்கு நல்ல உறவில் தான் இருக்கிறாங்க. அதனால தான் இந்த சிசரா ஓடி போய் அந்த கூடாரத்தில் போய் இருந்து, நாங்கள் தங்கிக்கிறேன், எனக்கு குடிக்க தண்ணி கொடு அப்படிலாம் கேட்டு வாங்கி குடிச்சிட்டு, யார் வந்து கேட்டாங்க ஒருத்தர் இல்லைன்னு சொல்லிடுன்னு. அவன் என்ன பண்ணாலாம், கூடாரத்தின் ஆணி எடுத்து சுத்தியில் எடுத்து இவன் தூங்குறப்ப, ஆயாசமாக படுத்து தூங்குறப்ப நெற்றி போட்டில் அடித்து இறக்கிட்டாளாம். அப்போ சிசேரா, இஸ்ரவேலின் எதிரியாகிய சிசேரா, அவனை ஒரு பெண் கொன்று போட்டாள். அப்படி நடந்திருக்கு அங்கே பாருங்கள். இப்போ தொடர்ந்து இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு அதில் சொல்லணும். நியாயாதிபதிகள் 5வது அதிகாரத்தில், அந்நாளிலே தெபோராலும் அபினோகாமின் குமாரன் பாராக்கும் பாடின பாட்டாவது. சிசேராவை கொன்னாச்சு, சேனைகள், எதிரி சேனைகள் முறியடிக்கப்பட்டு விட்டது, இஸ்ரவேலர் பட்டார்கள். அங்கே தெபோராலும் பாராக்கும் கூட 2 பேருமா சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெயம் எடுத்தார்கள். இப்பொழுது ஒரு பாடல். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக நீதியை சரிக்கட்டினது நிமித்தம், ஜனங்கள் மனப்பூர்வமாய் தங்களை ஒப்பு கொடுத்தது நிமித்தம் அவரை ஸ்தோத்திரியுங்கள். ராஜாக்களே கேளுங்கள், அதிபதிகளே செவி கொடுங்கள், நான் கர்த்தரை பாடி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நீர் சேயீரிலிருந்து புறப்பட்டு ஏதோமின் வெளிகளிலிருந்து நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது, வானம் சொரிந்தது, மேகங்களும் தண்ணீரை பொழிந்தது. கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்கள் கரைந்தது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக சீனாயும் கரைந்தது. ஆனாத்தின் குமாரனாகிய சம்காரின் நாட்களிலும் யாகேலின் நாட்களிலும் பெரும் பாதைகள் பாழாய் கிடந்தது, வழி நடக்கிறவர்கள் பக்க வழியாய் நடந்தார்கள். தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும், இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின, இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. எல்லாம் பாழாக இருந்தப்போ தெபோராளாகிய ஒருத்தி எழும்புகிறாள். அது வரைக்கும் பாழாக கிடந்தது இப்போ வந்து மீட்கப்படுகிறது. இன்றைக்கும் உங்களை நீங்கள் தெபோராலோ இல்லை வேற ஏதோ ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரனோ, நீங்கள் எழும்பும் அளவும் உங்களை சுற்றிலுமாக இருக்கிற உங்களுடைய குடும்பத்தார் மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பாடுகள் இருந்தது. நீங்கள் எழும்பும் போது அந்த பாடுகள் நீங்குகின்றன, ஆசீர்வாதங்கள் வருகின்றன. அது நடக்கிறது. உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் கர்த்தர். நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள். யார்? இஸ்ரவேலர். அப்பொழுது யுத்தம் வாசல் வரைக்கும் வந்தது. இஸ்ரவேலிலே 40,000 பேருக்குள்ளே கேடகமும் ஈட்டியும் காணப்பட்டதுண்டோ? ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயம் நாடுகிறது, கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். இப்போ தெபோராலும் பாராக்கும் பாடும்போது இந்த இஸ்ரவேல் புத்திரர் தங்களை முழு மனதோட கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்து இந்த யுத்தத்துக்கு வந்தாங்களே, அதுக்காக அவர்கள் ஸ்தோத்திரம் சொல்லுகிறார்கள். வெள்ளை கழுதைகள் மேல் ஏறுகிறவர்களே, நியாயஸ்தலத்திலே வீற்றிருக்கிறவர்களே, வழியிலே நடக்கிறவர்களே, இதை பிரஸ்தாபியுங்கள். எதை? கர்த்தர் இப்படி விடுவித்தார்னு. தண்ணீர் முண்டுகொள்ளும் இடங்களில் வில்வீரரின் இறைச்சலுக்கு நீங்கினவர்கள் அங்கே கர்த்தரின் நீதி நியாயங்களையும் அவர் இஸ்ரவேலில் உள்ள தமது கிராமங்களுக்கு செய்த நீதி நியாயங்களையுமே பிரஸ்தாபப்படுத்துவீர்களாக. அது முதல் கர்த்தரின் ஜனங்கள் ஒளிமுக வாசலிலே போய் இறங்குவார்கள். அது வரைக்கும் அந்த ஒளிமுக வாசலுக்கு வர பயப்பட்டவங்க இப்போ ஊரில் இருக்கவங்க எல்லாம் அந்த ஒளிமுக வாசலில் வருகிறார்கள். தைரியமாக வெளியே வரலாம். விழி விழி தெபோராளே, விழி விழி, பாட்டு பாடு,
பாராக்கை எழும்பு, அபினோகாமின் குமாரனே, உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ. உன்னை போட்டு உபத்திரவப்படுத்தினாங்களே, நீ அவங்கள சிறையாக்கி கொண்டு போய் நீ என்ன செய்யன்னு. மீதியாயிருந்தவர்கள் ஜனத்தின் பிரபுக்களை ஆளும்படி செய்தார். கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலிகளின் ஆளுகையை தந்தார். அமலேக்குக்கு விரோதமாக இவர்களுடைய வேர் எப்ராயிமிலிருந்து துளிர்த்தது. இங்கே பாருங்கள், இந்த அமலேக்கு யாருன்றீங்க? இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது இந்த அமலேக்கு இஸ்ரவேலுக்கு விரோதமாக வந்தது மட்டுமல்ல, அந்த பின் பாளையத்தில் இருந்தவர்களை கொஞ்சம் பேரை கொண்டு போட்டானா. அப்போ தான் மோசே வந்து மலை மேலே இருந்து கைகளை உயர்த்தி பிடிச்சிருந்தான். அப்போ இஸ்ரவேலர் ஜெயித்தார்கள். கை வலிக்குதுன்னு கீழே போட்டப்போ அந்த அமலேக்கு ஜெயித்தான். அதனால் ஊர் ஆரோன் 2 பேரும் சேர்ந்து அவனை கல்லை புரட்டி வச்சு அது மேலே உட்கார வச்சுட்டு அவன் கையை பிடிச்சிருந்தாங்க. சாயந்தரம் இஸ்ரவேலர் ஜெயிக்கும் வரைக்கும். இந்த அமலேக்குக்கு விரோதமாக இவர்களுடைய வேர் எப்ராயிமிலிருந்து துளிர்த்தது. எப்ராயிமில் இருந்த ஜனங்கள்லாம் எழும்பி அமலேக்குக்கு விரோதமாக வந்து இப்போ அந்த கோஷ்டியை அழித்தாங்க. உன் ஜனங்களுக்குள்ளே பென்யமீன் மனுஷர் உனக்கு பின் சென்றார்கள். மாகீரிலிருந்து அதிபதிகளும் செபுலோனிலிருந்து எழுதுகோலை பிடிக்கிறவர்களும் இறங்கி வந்தார்கள். இசக்காரின் பிரபுக்களும் தெபோராளே இருந்தார்கள். பாராக்கை போல இசக்கார் மனுஷரும் பள்ளத்தாக்கில் கால்நடையாய் அனுப்பப்பட்டு போனார்கள். ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. இந்த மாதிரி எதிரியை தோற்கடிக்கிறதுக்கு பாராக்கு தெபோரால் போகிறப்ப இந்த ரூபானியர் வந்து என்னமோ ஒரு குழப்பம் பண்ணி இன்னும் நிறைய பேர் இந்த பாராக் தெபோராலாடைய போய் அந்த எதிரியை யுத்தம் பண்ணி அழிக்க போகிறத கெடுத்துட்டாங்க இந்த ரூபானியர். அதை பற்றி ஒரு வரி இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா? மந்தைகளின் சத்தத்தை கேட்க நீ தொழுவங்களின் நடுவே இருந்து விட்டது என்ன? யுத்தத்துக்கு போகாம அங்கே மாடுகளை பார்த்துக்கிட்டு இருந்துட்டியே. ரூபனின் பிரிவினைகளால் மனோ விசாரங்கள் மிகுதி. கீலேயாத்து மனுஷர் யோர்தானுக்கு அக்கறையில் இருந்து விட்டார்கள். கீலேயாத்து மனுஷர் யோர்தானுக்கு அக்கறையில் இருந்து உதவிக்கு வரல. தான் மனுஷர் கப்பல்களில் தங்கியிருந்தது என்ன? தான் மக்களும் கோத்திரத்து மக்களும் வரல. ஆசேர் மனுஷர் கடற்கரையிலே தங்கி தங்கள் குடாக்களில் தாபரித்திருந்தார்கள். அவங்களும் இந்த உதவிக்கு வரல. செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். இங்கே பாருங்க, அந்த எதிரியை சந்திக்க போகும்போது இந்த 2 கோத்திரத்தாரும் செபுலோனும் நப்தலியும் உயிரை பணைய வச்சு போனாங்கன்னு இந்த இடத்துல எழுதியிருக்கு. அது உண்மையாக தானே இருந்திருக்க முடியும். ராஜாக்கள் வந்து யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது கானானியரின் ராஜாக்கள் மெகிதோவின் தண்ணீர் அருகே தானாக்கிலே யுத்தம் பண்ணினார்கள். அவர்களுக்கு திரவிய கொள்ளை கிடைக்கவில்லை. அங்கே இருக்கிறதா இன்னும் கொஞ்சம் அள்ளிட்டு போகலான்னு பார்த்தாங்க எதிரிகள். அது நடக்காமல் போச்சு. என்ன நடந்ததானா? வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று. நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிசேராவோட யுத்தம் பண்ணின. பாருங்க, பார்வோனு சேனையை இந்த இஸ்ரவேலரை பின்பற்றின போது செங்கடல்ல அங்கே கர்த்தர் மேலே மேகங்கள் மேலே இருந்து பார்த்து அவர்களை கலங்க பண்ணினார்னு எழுதியிருக்கு. அவர்கள் வருத்தத்தோடு தங்களை ரதங்களை நடத்தும்படி பண்ணினார். அந்த சக்கரங்கள்லாம் கலண்டு போச்சு. அப்படியெல்லாம் எழுதியிருக்கு. கடைசியில் அவர்கள் தோற்று போனார்கள். அவர்கள் அங்கே செங்கடலில் மூழ்கி போனார்கள். இங்கே என்ன சொல்லி, அதாவது இது முந்தின அதிகாரத்தோடு விட்டுருந்தோம்னாக்க நமக்கு இந்த விவரம் தெரிஞ்சிருக்காது. ஆனால் அவர்கள் யுத்தத்தில் ஜெயித்தார்கள், இஸ்ரவேலர் ஜெயித்தார்கள். ஆனால் என்ன நடந்திருக்க இடையில? வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று. நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிசாரையோட யுத்தம் பண்ணின. ஆஹா, கர்த்தரே தம்முடைய தூதர்களை வச்சு இங்கே இஸ்ரவேலின் எதிரிகளாகிய சிசேரா அவர்களோட கூட யுத்தம் பண்ணியிருக்கிறாருன்னு தெரியுது. இதுபோல் இன்னொரு செய்தி எங்கே கேட்டிருக்கீங்க? அங்கே யோசுவாவும் இஸ்ரவேலரும் அந்த கிபியோனியர் வந்து அவங்களோட ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அவங்கள காப்பாற்றுறதுக்காக போகும்போது இவர்களுக்கு விரோதமாக எழும்பின அந்த 4 ராஜாக்கள், அந்த 4 ராஜாக்களையும் எப்படி கர்த்தர் வந்து அழித்தார் என்று நீங்கள் வாசிக்கிறீர்கள். இருட்ட போகுது, கர்த்தாவே சூரியன் இங்கே சந்திரன் நிற்கட்டும்,
இந்த பகல் வெளிச்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் நீண்ட நேரம் இருக்கட்டும், நாங்கள் சத்துருக்களை நிர்மூலம் பண்ணுன்னு கேட்டபோது அப்படியே அந்த சூரியன் சந்திரன் அந்தந்த இடத்துல நின்றுச்சான். அப்பொழுது இஸ்ரவேலர் எதிரிகளை மேற்கொண்டார்கள். அதில் என்ன வினோதமாக எழுதியிருக்குன்னா, கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை எரிந்து அந்த சத்துருக்களோட யுத்தம் பண்ணினார். அப்பொழுது இஸ்ரவேலரால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கலாம் வானத்திலிருந்து விழுந்த கற்களால் கொல்லப்பட்டவர்கள் அதிகம்னு எழுதியிருக்கு. அப்போ கர்த்தர் எப்படியெல்லாம் யுத்தம் பண்ணுறாரு பாருங்க. உதவி தேவையான என்ன வேணாலும் செய்ய அவர் வர்றார். இதெல்லாம் எதுக்கு எழுதியிருக்கு? உங்களுக்காகவும். நான் ஒன்றும் இல்லையே, நான் என்ன செய்வேன்? அப்படி தான் மோசே சொன்னான். நான் போய் என்ன இஸ்ரவேலரை மீட்ட முடியுமா? பார்வோனை நான் மேற்கொண்ட முடியுமா? அப்படி சொன்னான். ஆனால் கர்த்தர் சொன்னார், இப்போது பார்த்துக்கலாம், கையில் இந்த கோல் இருக்கே, மேய்ப்பரின் கோல், அதை எடுத்துகிட்டு போ அப்படி சொன்னார். என்ன நடந்தது? அங்கே நடந்த அற்புதங்கள், அங்கே உண்டான வாதைகள், கடைசியில் மோசே வந்து இஸ்ரவேல் ஜனங்களை அந்த பார்வோனின் கண்களுக்கு முன்பாக அவன் அழைத்து வருகிறான். இன்றைக்கும் கூட அநேகர் இதுபோல் பிசாசோடைய பிடியிலே, வியாதியிலே, கட்டுகளில் இருக்கிறவர்களை நீங்கள் போய் விடுவிக்கத்தக்கதாக கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார்னு எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் விசுவாசியுங்கள், அது நடக்கும். கர்த்தாவே, என்னை எதற்காக தெரிந்து கொண்டீரோ, என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறீரோ அதை என்னை கொண்டு செய்வீர் என்று விசுவாசிக்கிறேன், ஆதலால் முன்னேறுகிறேன், உம்முடைய உதவி உண்டாயிருக்க கடவுள் அப்படி சொன்ன மாத்திரத்தில் அந்த உதவி அங்கே வந்திருக்கும். வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று. நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிசாராவோட யுத்தம் பண்ணின. கீசோன் நதி, பூர்வ நதியாகிய கீசோன் நதியே அவர்களை அடித்து கொண்டு போயிற்று. அந்த நதியே அவர்களை அடித்து கொண்டு போயிற்று. என் ஆத்மாவே, நீ பலவான்களை மிதித்தாய். அப்பொழுது குதிரைகளின் குழம்புகள் பாய்ச்சலினாலே, பலவான்களின் பாய்ச்சல்களினாலே பிளந்து போயின. குதிரையோட குழம்பு பிளந்து போச்சுன்னா அது எப்படின்ட்டு ஓடுறது? மோரேசை சபியுங்கள், அதன் குடிகளை சபிக்கவே சபியுங்கள் என்று கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார். இது பர்டிகுலர் கேஸில் ஏன் சாபம் வருதுன்னு கேட்டால், இவங்க சாபம் விடலான்னு சொல்லி கேட்டால், அந்த அமலேக்கு கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணானா, அதனால் அவன் அழிய மட்டும் பூமியில் யுத்தம் அவனுக்கு விரோதமாக தொடரும்னு கர்த்தர் சொல்லியிருந்தார். இப்போ அந்த கூட்டத்தை நீங்கள் சபிக்கலாம்னு வேறு சொல்லிட்டார். சபிக்கிறத பற்றி கர்த்தர் நமக்கு சொல்கிறதில்லை. ஆனால் அந்த அமலேக்கு விஷயத்தில் மட்டும் அவன் தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணான் அப்படி சொல்லியிருக்குது. அவர்கள் பட்சத்தில் துணை நிற்க யாரும் வரவில்லை. பராக்கிரமசாலிகளுக்கு விரோதமாய் அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரலையே. யார்? இவங்க கூட இருந்தவங்க துணைக்கு வரலேன்னு. ஸ்திரீகளுக்குள்ளே கேனியனான ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். அவள் தான் அந்த சிசேராவை கொன்ன ஆள். கூடாரத்தின் வாசமாக இருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். தண்ணீரை கேட்டான், பாலை கொடுத்தாள். ராஜாக்களின் கிண்ணியிலே வெண்ணெயை கொண்டு வந்து கொடுத்தாள். தன் கையால் ஆணியையும் தன் வலது கையால் தொழிலாளரின் சுத்தியையும் பிடித்து சிசேராவை அடித்தாள். அவன் நெற்றியிலே உருவ கடாவி அவன் தலையை உடைத்து போட்டாள். நெற்றியிலேன்னா நெறியில், ஆக்சுவலாக இந்த இடத்துல அப்படி குத்துனாங்கிட்ட அடித்தா அது எப்படி அவன் பிழைப்பான் பாருங்க, அப்படி அடிச்சு போட்டா. அவள் கால் அருகே அவன் மடங்கி கிடந்தான். அவள் கால் அருகே அவன் மடங்கி கிடந்தான். அவள் கால் அருகே மடங்கி விழுந்தான். அவன் எங்கே மடங்கி விழுந்தானோ அங்கே மடிந்து கிடந்தான். கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வருகிறவர்களுக்கு இதான் நடக்கும். சிசேராவின் தாய் ஜன்னலிலே நின்று பலகனி வழியாய் பார்த்து கொண்டிருந்து, சிசேரா யுத்தத்துக்கு போயிருக்கிறான், சரி ஜெயித்துட்டு வருவான் அப்படின்னு சந்தோஷமாக அவள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஜன்னல் வழியாய் பார்த்து கொண்டிருந்து அவனுடைய ரதம் போனது என்ன, அவனுடைய ரதங்களின் ஓட்டம் தாமதிக்கிறது என்ன என்று புலம்பினாள். அந்த சிசேரா தான் பாருங்க இஸ்ரவேலுக்கு விரோதி. அவன் இன்னும் காணுமே அப்படின்னு அவள் தாய் வந்து ஜன்னலை திறந்து வச்சுட்டு, என்ன இன்னும் காணா, ரதங்களை காணா, புலம்ப ஆரம்பிச்சிட்டான். அவளுடைய நாயகிகளில் புத்திசாலிகள் அவளுக்கு உத்தரவு சொன்னதுமன்றி அவள் தனக்கு மறுமொழியாக
அவர்கள் கொள்ளையை கண்டுபிடிக்கவில்லையோ? சிசேரா ஆட்கள் போய் இஸ்ரவேலரை அடித்து பிடிச்சி அங்கெல்லாம் கொள்ளையடிக்கலையா? கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பங்கிட வேண்டாமோ? ஆளுக்கு 2 பெண்களையும் சிசேராவுக்கு கொள்ளையிட்ட பல வர்ணமான ஆடைகளையும் கொள்ளையிட்ட பல வர்ணமான சித்திர தையல் ஆடையையும் கொள்ளையிட்டவர்களின் கழுத்துக்கு இருபுறமும் பொருந்தும் சித்திர தையில் உள்ள பல வர்ணமான ஆடைகளையும் கொண்டு வர வேண்டாமோ, கொடுக்க வேண்டாமோ என்றாள். அவள் தனக்குள்ளே சொல்லிக்கிறா. அவளுக்கு துணையாக இருக்கக்கூடிய நாயைகள்னு சொல்கிறாங்க. சிசேரா அங்கெல்லாம் ஜெயிச்சு அந்த இஸ்ரவேலரெல்லாம் கொள்ளையடித்து அங்கே இருக்க இந்த துணிமணிகள்லாம் உரிந்து கொண்டு அங்கே யுத்தத்துக்கு போனவங்களுக்கு ஆளுக்கு 2 பெண்களையாவது அவர்கள் கொண்டு வர்றது இல்லையா? வரமாட்டாங்களா? அதுக்காகத்தானே லேட் ஆகுது. எதுக்கு லேட் ஆகுது? சிரிப்பாக தான் வருது. ஆளுக்கு 2 பெண்களையும் சிசேராவுக்கு கொள்ளையிட்ட பலவர்ணமான ஆடைகளையும் கொள்ளையிட்ட பலவர்ணமான சித்திர தையல் ஆடைகளையும் கொள்ளையிட்டவர்களின் கழுத்துக்கு இருபுறமும் பொருந்தும் சித்திர தையில் உள்ள பலவர்ணமான ஆடைகளையும் கொடுக்க வேண்டாமோ? அப்போ நிறையா கொள்ளையடிச்சிட்டு வந்தால் தானே கூட யுத்தத்துக்கு வந்தவங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியும் என்றாள். கர்த்தாவே, இப்போ தேபோரால் கடைசி வார்த்தையை சொல்லி முடித்து பாடுறா. கர்த்தாவே, உம்மை பகைக்கிற யாவரும் இப்படி அழிய கடவர்கள். இந்த சிசாரா எப்படி அழிந்தானோ அதுபோல் அழிய கடவர்கள். அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள். அருமையானவர்களே, நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தில் இருந்து செயல்பட்டீங்கன்னா, கர்த்தர் சிசாராட்ட நம்ம பாராக்கிட்ட சொல்லியிருந்தார், செபுலோன் நப்தலி அந்த கோத்திரங்களில் மொத்தம் ஒரு 10,000 பேரை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு நீ போய் சிசேராவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போன்னு சொல்லியிருந்தார். அவன் நகரலை, பயந்துக்கிட்டு இருந்தான். ஆனால் தெபோராள் கூப்பிட்டு கேட்குறான், கர்த்தர் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லலையா? நீ ஏன் அங்கே இருக்கிற? போய் செபுலோன் நப்தலி ஆட்களை கூட்டிகிட்டு போ. அவன் சொல்கிறான், நீ வந்தாலும் வெளியே போக மாட்டேன்னு. சரி, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி அவளும் போக, அங்கே யுத்தத்தில் கர்த்தர் அந்த இஸ்ரவேலுக்கு ஆதரவாக இருந்து இஸ்ரவேலின் பகைஞரோட யுத்தம் பண்ணினார். அங்கே வாசித்தான், வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று. வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிசேராவோட யுத்தம் பண்ணின. கர்த்தரே யுத்தம் பண்ணுறார். கர்த்தர் உங்களுக்கு எனக்கு யுத்தம் பண்ணலையா? கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் நம்ம யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறார், நமக்காக வழக்காடுகிறார். அருமையானவர்களே, இன்றும் இந்த வார்த்தை இம்மானுவேல், இந்த வார்த்தையை நினைத்து பாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். அங்கே பயந்து கொண்டிருந்த பாராக்குக்கு தைரியம் சொல்லுவதற்கு அங்கே ஒரு தெபோராள். அருமையானவர்களே, இன்று உங்களுக்கு கூட இந்த செய்தி மூலமாய் ஒரு தைரியம் உண்டாகத்தக்கதான வசனம் வருகிறது. தெபோராள் கூப்பிட்டா, அவனை கேட்டா, பாராக்க, கர்த்தர் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லலையா? இப்போது நான் சொல்கிறேன், நீ புறப்படு, யுத்தத்துக்கு போன்னு சொல்கிறான். இப்பொழுது நான் சொல்லுகிறேன், ஆவிக்குரிய யுத்தத்தை ஆரம்பியுங்கள். இயேசுவின் நாமத்தினால் ஆவிக்குரிய யுத்தத்தை ஆரம்பம் பண்ணுங்கள். சத்துருவை முறித்து போடுவீர்கள். ஆமாம், கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அப்பொழுது உங்களுடைய சத்துருக்கள் ஒரு வழியாய் 7 வழியாய் ஓடி போவார்கள். அது வியாதியாக இருந்தாலும் சரி, பிசாசுடைய கட்டுகளாக இருந்தாலும் சரி, அவைகள் முறிந்து போகும். கர்த்தருடைய அபிஷேகத்தினாலே பிசாசின் கட்டுகள் அதெல்லாம் முறிந்து போகும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஜெயம் கொடுக்கும்படி கர்த்தர் உங்களோடு கூட உங்களுடைய பாளையத்தில் உலாவிக் கொண்டு இருக்கிறார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தைரியம் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள். தெபோராள், பாராக் என்பவர்களோடு கூட இருந்து இஸ்ரவேலுக்கு ஜெயம் கிடைக்க பண்ணி அந்த அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலை மீட்ட தேவன் இன்று உங்களோடு கூட இருக்கிறார். பி போல்ட், தைரியம் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், எழும்புங்கள். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். ஓகே, காட் பிளஸ் யூ.